வணக்கம். நாம் இந்த வார்த்தையை ஒரு நாளில் எத்தனை முறை சொல்கிறோம்? பள்ளியில், அலுவலகங்களில், ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில். இந்த வீடியோவோட முடிவில் வணக்கங்கிற வார்த்தைக்கு பின்னால் இவ்வளவு பொக்கிஷங்கள் மறைஞ்சிருக்கா அப்படின்னு நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுப்பீங்க. என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? வணக்கம்னு சொல்லுக்கு பின்னால் என்னதான் இருக்கு? ஏன் இந்த வணக்கத்தை சொல்கிறோம்? இது வெறும் வாழ்த்து வார்த்தையா இல்லை பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளா தமிழர் சொற்களஞ்சியத்தில் இருப்பித்து கொண்டே இருக்கும் ஒரு அதிசய வார்த்தையா அப்படின்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? வணக்கங்கிற சொல்லு வணங்கு அப்படின்னு வேற ஒரு மொழி சொல்லிருந்து உருவானது. வணங்கு அப்படின்னா பணிவுடன் தலைகுனிதல், மரியாதை செலுத்துதல், மதித்தல் என்று பொருள். தமிழில் பணிவு என்பது பலவீனம் அல்ல, அது பெரிய மரியாதை. நம்ம ஒருவர் மீது செலுத்தும் அன்பா கூட எடுத்துக்கலாம். காலையில் நான் என் பிள்ளைங்களை போய் கிளாஸ்ல பார்க்குறேன் அப்படின்னா இந்த குட்டி குழந்தைங்க சொல்ற வணக்கங்கள் நம்ம வாழ்க்கைக்கு புது உற்சாகத்தை கொடுக்குது. அதனால தான் தமிழர் பண்பாட்டில் ஒருத்தர் மற்றொருவரை பார்க்கும்போது கைகளை இணைத்து வணக்கம் செலுத்துகிறோம். வணக்கம் அப்படிங்கிற சொல்ல உயர்வு இல்லை, தாழ்வு இல்லை, பணம் பார்த்தும் இல்லை, பணம் பார்க்காமலும் இல்லை. மனிதனை மனிதனாக பார்க்கும் அழகான பண்பாடு மட்டுமே இருக்கிறது. உலகத்துல பல வாழ்த்து முறைகள் இருந்தாலும், அதாவது கை குலுக்கிக்கிறது, கட்டி பிடிச்சுக்கிறது, தன்னோட தொப்பியை கலட்டி வணக்கம் செலுத்துறது, இதையெல்லாம் விட தான் கைகளை இணைச்சு எதிர்ப்புறம் இருக்கவங்களுக்கு மரியாதை செலுத்துறது அப்படிங்கிறது மனம் நிறைந்த ஒரு மகிழ்ச்சி. நம்ம தாத்தா பாட்டிங்கெல்லாம் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இதை நம்ம வாழ்க்கையில இணைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு விஷயத்த என்னைக்காவது உற்று நோக்கி கவனிச்சிருக்கீங்களா? வணக்கம் அப்படின்னு சொல்லும்போது குரல் மென்மையாக அழகாக மாறும், அன்பு கலந்துருக்கும். யாருக்கிட்டையாவது பாபா வணக்கம் வணக்கம் அப்படி சொல்லியிருக்கமா? அதுக்கு பேர் வணக்கம் இல்லைங்க, அன்பை மட்டுமே வணக்கம் என்ற ஒற்றை சொல் வெளிப்படுத்துகிறது. ஒருத்தவங்க உங்க மேல கோவமா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள காலில் பார்த்தோன்னே ஒரு வணக்கத்தை சொல்லிடுங்க, கோவமெல்லாம் குறைஞ்சு போயிடும். எப்பயுமே ஒரு நல்ல வார்த்தை தான் நல்ல உறவுகளை மேம்படுத்த உதவுகிறது. காலையில் எழுந்திரிச்சோன்னே குட்டி குழந்தைங்க குட் மார்னிங் சொல்லும். குட் மார்னிங்கும் சொல்லிட்டு வணக்கம் சொல்லு அப்படின்னு சொல்லி பழக்குங்க. பெருமை என்பது எப்போதுமே உயர்ந்து நிற்பது கிடையாது, பணியாக வாழ்த்துவதில் தான் உண்மையான பெருமை இருக்கிறது. வணக்கம் அப்படிங்கிறது வெறும் வாயால் சொல்லும் வார்த்தை கிடையாது. அன்பு, மனிதநேயம், அதெல்லாம் தமிழரோட அடையாளம். வணக்கம் அப்படிங்கிற சொல்ல எதுக்காக 2 கையை இணைக்கிறோம்? அதுக்கு பின்னால் இருக்கும் பண்பாட்டு காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? எப்பயுமே நம்ம ஒன்று செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு பின்னால் அறிவியல் ஒளிஞ்சிருக்கும். அந்த அறிவியலையும் நாம் இப்போ பார்க்க போகிறோம். வீடியோவை இப்போ தான் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஒரு சப்போர்ட்டை கொடுங்க. இரு கைகளையும் இணைத்து வணக்கம் சொல்வது சாதாரண வணக்கம் தானா, இல்லை இதுக்கு பின்னாடி ஆழமான நம்மளோட பண்பாடோட ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கா அப்படிங்கிறது எல்லாம் ஆராயும் போது, இரு கைகளையும் ஒன்றாக இணைக்கும் போது நீயும் நானும் வேறல்ல, நீயும் நானும் ஒன்றானவர்கள். நம்ம அன்பை செலுத்துறோம். கையை மட்டுமே நீட்டுவது நட்பை காட்டலாம், ஆனால் 2 கைகளை இணைக்கும் போது மனப்பூர்வமான மரியாதை கிடைக்கிறது. இதனால நமக்குள்ள இருக்க அகந்தை குறையுது, பணிவு வளருது. அதனால்தான் பள்ளியில் ஆசிரியரை பார்க்கும் போதும், கோயிலில் கடவுளை பார்க்கும் போதும், நமக்கு வயதுக்கு மூத்தாரை பார்க்கும் போதும் 2 கைகளை கூப்பி நம் வணக்கம் சொல்லும் பழக்கம் வந்திருக்கிறது. வணக்கம் சொல்லும் போது கண்களை பார்த்து நேராக சிறு புன்னகையுடன் வணக்கம் சொல்லும் போது மரியாதை இன்னும் கொஞ்சம் கூடி நிற்கிறது. வார்த்தையை விட அதை சொல்லும் முறையே மிக அழகாக இருக்கும், அன்பை கூட்டி நிற்கும். ஒரு உண்மையான வணக்கம் மணிக்கணக்கா பேசுறதை விட ஒரு ஆழமான தாக்கத்தை நமக்குள்ள ஏற்படுத்தும். சில ஆய்வுகள் சொல்லுது, மரியாதையோட நாம ஒருத்தரை வணங்கும் போது சமூக உறவு அதிகப்படுது, அதிகப்படியான அன்புகள் வெளிப்படுது, கோபங்கள் குறையுது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இன்று உலகம் வேகமா ஓடிட்டு இருக்கு, தொழில்நுட்பம் வளர்ந்து போச்சு, மொழியும் மாறியாச்சு, வாழ்க்கை முறையும் மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா வணக்கம்ன்ற ஒரு சொல் தர்ற மரியாதை ஒரு கடுகளவு கூட மாறவே இல்லை. நாம எங்கு சென்றாலும், எவ்வளவு உயரத்துல இருந்தாலும் வணக்கம்ன்ற ஒரு சொல் நம்ம மீது மரியாதையை கூட்டி நிற்கும். ஒரு மொழியின் பெருமை அந்த மொழியில் இருக்க சொல்லால எவ்வளவு அழகு, மக்களின் பண்பாடும் எவ்வளவு அழகு. சங்ககால வீரர்கள் பற்றி நாம் படிக்கும்போது அவர்களோட அன்பு, வீரம், எப்போதுமே மனித உறவுகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் அந்த காலத்துல கொடுத்தாங்க. ஒருவரை ஒருவர் மதித்து வாழ்வதுதான் உண்மையான செல்வம். ஒரு மனுஷன் ஒழுக்கமானவன், நல்ல பண்பாடுடையவன் அப்படின்னா அவனோட செல்வத்தை வச்சு மதிப்பிட மாட்டாங்க. அவன் எப்படி பழகுறான், என்ன அணுகுமுறை, மக்களை எப்படியெல்லாம் மதிக்கிறான் அப்படிங்கிறத பொறுத்து தான் அவனோட மரியாதை நிர்ணயிக்கப்படும். அந்த மரியாதையோட வெளிப்பாடு தான் வணக்கம். ஒரு அகந்தை மனிதனை வீழ்த்தும், ஆனால் பணிவு
மனிதனை உயர்த்தும். ஒரு மரத்துல பழங்கள் நிறைஞ்சிருந்தா என்ன, அந்த மரம் உயர்ந்து நிற்குதா இல்லை அந்த மரம் தாழ்ந்து நிற்குதா? உண்மையான அறிவு பெற்ற மனுஷன் எல்லாமே பணிவாதான் இருப்பான். உலகில் உள்ள எல்லா நாட்டுக்கும் போனாலும் இந்த வணக்கன்ற சொல் அத்தனை பேருக்கிட்டையும் பெரிய ஒரு மரியாதையை நம்ம பண்பாட்டுக்கு இழுத்து தந்திருக்கு. இது ஒரு சொல் அல்ல, இது ஒரு நம்மளோட அடையாளம், நம்மளோட பண்பாடு, நம்ம அன்பின் வெளிப்பாடு. ஒரு குழந்தைக்கு நம்ம விட்டு செல்ல வேண்டிய செல்வம் என்ன தெரியுமா? பணம் அல்ல, வீடு அல்ல, சொத்து அல்ல, மற்றவர்களை மதிக்கும் நல்ல குணம். ஒரு குழந்தை வணக்கம் சொல்ல கத்துக்குச்சுன்னா அது ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லல, நம்ம பண்பாட்டை அழகா மீட்டெடுக்குது, ஒரு நாகரிகமான வாழ்க்கையை கத்துக்குது. அடுத்த பாட்டுல வணக்கம் என்ற தமிழ் வாழ்த்து உலகம் முழுக்க மேலும் மேலும் எப்படியெல்லாம் சிறப்பை நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறது அப்படின்னும், எங்க போனாலும் இந்த வணக்கத்துக்கு ஏன்பா இவ்வளோ பாராட்டு அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். நீங்க உங்க குழந்தைகளுக்கு வணக்கம் சொல்லி பழக்கியிருக்கீங்களா? அப்படி இல்லைன்னா தயவு செஞ்சு பழக்குங்க. வணக்கம் சொல்லும் குழந்தை வாழ்க்கையை நிச்சயமாக வெல்லும். அதற்கு அதிகாலையில் எழுந்திரிச்சோனே முதல் முறையாக நீங்க குழந்தைங்களுக்கு வணக்கம் சொல்லுங்க. அடுத்த நாள் அவங்களாவே ஆட்டோமேட்டிக்காக வணக்கம் சொல்லுவாங்க. எங்க வீட்டு குழந்தை அப்படிதான், உங்க வீட்டு குழந்தை எப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போதான் வீடியோவை முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோவை பல பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட பெரிய ஆதரவை கொடுங்க. தமிழுக்காக நாங்கள் எடுத்திருக்கும் முயற்சியில் உங்களுடைய சிறு பங்கு இந்த சப்ஸ்கிரைப் ஆல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தொடர்ச்சியான ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து சப்ஸ்கிரைபருக்குமே தேநீர் கதைகள் தோழி தமிழ் சோஷியல் ஹப்பின் மனமார்ந்த நன்றியும் வணக்கங்களும். இதயத்தில் புகழ்ந்தால்தான் இவ்வளவு பெரிய இடம் கிடைக்கும். உங்கள் இதயத்தில் குரலாக மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கும் எனக்கு மேலும் மேலும் உற்சாகத்தை கொடுங்கள். மீண்டும் மீண்டும் எவ்வளவுதான் விழுந்தாலும் நான் எழுந்து வந்துடுவேன். சாயங்காலம் என்னோட சப்ஸ்கிரைபருக்காக நான் வீடியோ கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு உற்சாகத்தை கொடுங்க. வேறு ஏதாவது தலைப்புகளில் வீடியோ போடலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சாதனையாளர்கள் பக்கம்னு சொல்லிட்டு தேடி தேடி கவிஞர் எழுத்தாளர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டே இருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்ச சாதனையாளர்கள், நீங்களே சாதனையாளர்களாக இருந்தாலும் உங்களை குறித்த தகவலை கமெண்ட்ல டைப் பண்ணி சென்ட் பண்ணுங்க. நீங்களும் இடம் பெறலாம் தேநீர் கதைகள் தோழியில். உங்க குரலை கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அதை கூட இங்கே சாத்தியமாக்க காத்திருக்கோம். உங்கள் பெரியவாரியான அன்பிற்கு நன்றி. மற்றும் ஒரு சிறந்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.